विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्। ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेद विभागिने व्योमवत् व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। शिवशक्त्या युक्तो यदि भवति शक्तः प्रभवितुं न चेद्येवं देवो न खलु कुशलः स्पन्दितुमपि। अतस्त्वामाराध्यां हरिहरविरिञ्चादिभिरपि प्रणन्तुं स्तोतुं वा कथम् अकृतपुण्यप्रभवति। सृष्टौ या सर्गरूपा जगदवनविधौ पालिनी या च रौद्री संहारे चापि यस्या जगदिदमखिलं क्रीडनं व्यापराख्या पश्यन्ति मध्यमातो तदनु भगवती वैखरी वर्णरूपा तास्मद्वाचं प्रसन्ना विधिहरिगिरिशाराधितालङ्करोतु। ஸ்ரீ தேவி பாகவதம் உத்தமமான புராணங்கள் உபபுராணங்கள்ல ஒரு உன்னதமான புராணம். சிருஷ்டி ரூபமாக, மோட்ச ரூபமாக, மாத்ரு ரூபமாக, ஆதார ரூபமாக இந்த லோகம் முழுக்கத்தையும் பாலனம் பண்ணி கொண்டு அவளே இதை சிருஷ்டி பண்ணி விதி பண்ணி சம்ஹாரம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய இந்த அம்பாள் ஒரு லீலையாக, ஒரு விளையாட்டாக இந்த ஜெகத்தை முழுக்க இயக்கின்ற பரபிரம்மஸ்வரூபம் அபரஸ்வரூபம்னு ரெண்டுமாகவே சாட்சாத் அந்த லலிதா பரமேஸ்வரியே இருக்கா. அந்த அம்பாளினுடைய அனுகிரகத்தினாலதான் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வராள்லாம் உலகத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களை இயக்க முடிகிறது அப்படின்னு புராணம் ரொம்ப உயர்வாக சொல்றது. சௌந்தரலஹரியிலையும் அம்பாளினுடைய சக்தினாலதான் பரமேஸ்வரன் சக்தனாரார், சிவகா சக்தியா யுக்தோ சக்தகா பவதி அப்படின்னு சொல்லியிருக்கு. ஹரிஹர விரிஞ்சர்கள் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரர்கள் ஒன்ன ஸ்தோத்திரம் பண்ணிதான் தங்களுடைய கடமைகளை ஆற்ற முடியறது. உன்னுடைய சக்தினாலதான் அவள்லாம் இயக்கத்தை பண்றான்னு பகவத்பாதாள் சௌந்தரலஹரியில ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கா. அப்பேற்பட்ட இந்த அம்பாளினுடைய தேவி பாகவதம் முழுக்க பார்ப்போமான்னு தெரியல. யதாசக்தி இந்த வசந்த நவராத்திரியை ஒட்டி ஸ்லோக ரூபமாக முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டு ஒரு சாராம்சத்தை பார்ப்போம். ஏன்னா மொத்த பாகவதமும் சொல்றதுன்ற சங்கல்பத்தை எடுத்துட்டு ஆரம்பிச்சோம்னா அது பூர்த்தி பண்ணணும். நம்ம 19 ஒரு 9 நாள்ல நவாகமா இந்த பாகவதத்தை சாராம்சத்தை சொல்றதா இப்போ சங்கல்பிச்சுக்கல. அந்தந்த ஸ்கந்தத்துல அந்தந்த அத்தியாயத்தை எடுத்து அதுல இருக்க ஸ்லோகங்களை சொல்லி அதுல என்ன சொல்லப்படுறது, மூல தாத்பரியம் என்னன்னு சொல்ல ஆரம்பிக்கிறோங்கிறதுனால இது கிரந்த கணக்கா வச்சுக்காம நாள் கணக்கா வச்சுட்டு இத்தனை நாள் இதுல நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னு எடுத்துட்டு ஏதாவது ஒரு லாஜிக்கல் பாயிண்டோட நிறுத்திக்கிற மாதிரி ஒரு சங்கல்பம் பண்ணிப்போம். அது வரைக்கும் எத்தனை முடியறதோ அம்பாள் அனுகிரகம் பண்ணுவா. அம்பாளோட அனுகிரகத்துல நம்ம பார்க்க முடிஞ்ச அளவுக்கு இப்ப பார்ப்போம். அப்புறம் போக போக அனுகிரகம் எப்படி இருக்கோ அதுபடி இது நடக்கும். பிரதமஸ்கந்தா கத பிரதமோத்யாயः. ஓம் சர்வ சைதன்ய ரூபாம் காமாத்யாம் தேவீம் ச தீமஹி புத்திம் யானः பிரச்சோதயாத். இந்த இடத்துல அம்பாள் ஒரு காயத்ரியாகவே உபாசனா மந்திரத்தோட ஆரம்பிக்கிறது இந்த தேவி பாகவத். சர்வ சைதன்ய ரூபாம் தாம், சர்வ ரூபம் சைதன்ய ரூபம் ரெண்டுமாகவும் இங்க அம்பாள் பார்க்கப்படும். சர்வம்னு சொல்லும் பொழுது எதெல்லாம் இன்னைக்கு இருக்கோ, ஏற்கனவே இருந்ததோ, இனிமே வரப்போறதோ, காலத்தினால அளவிடக்க முடியாதது, பொருள்கள்னாலும்
அளக்க முடியாதது. தேசத்தினாலும் இடங்கள்னாலும் இது அதுன்னு சொல்லி இங்க இருக்கா, இங்க அம்பாள் இருக்கா, அங்க இல்ல அப்படின்னு சொல்ல முடியாதது. இப்படி சர்வமாகவும் இருக்கிறது அம்பாள். அது எப்படி சர்வமாகவும் இருக்கா அம்பாள்? சர்வமாகவும்னு சொல்லும் பொழுது அம்பாள்ன்றது ஒரு தனிப்பட்ட ரூபம் இல்லையா அப்படிங்கிற கேள்வி வர்றது. ஒருவேளை சர்வ அந்தர்யாமின்னு சொல்றோமோ? வெளியில சூரியன் தெரியறது, சந்திரன் தெரியறது, மரம் தெரியறது, மனுஷர்கள்லாம் தெரியறா, அதுக்குள்ளலாம் அம்பாள் உட்கார்ந்து இருக்கா அப்படின்னு எடுத்துக்கிறதா? அதுவும் எடுத்துப்போம். ஆனா அது மட்டும் இல்ல அம்பாள். ஏன்னா அது மட்டும் அம்பாள் உள்ள இருக்கிறது தான் அம்பாள்னா அப்ப வெளியில இருக்கிறதெல்லாம் அம்பாள் இல்லைன்னு ஆயிடும். சர்வம்னு சொன்னா வெளி உள் எல்லாத்தையும் கடந்ததுன்னு கூட சொல்லக்கூடாது, எல்லாத்தையும் உட்கொண்டதாக இருக்கணும். அப்பதான் அது சர்வமா. அதே மாதிரி காலத்தினாலேயே நேத்திக்கு இல்ல இன்னைக்கு இருக்கு நாளைக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே இருந்தது இப்ப இல்ல அம்பாள், ஏற்கனவே அம்பாளா இருந்தது இன்னைக்கு உலகமா ஆயிடுத்து எனக்கு தெரியறது அப்படி சொல்ல முடியாது. சர்வம்ன்ற ஒரு பதம் என்னைக்கும் அதுதான், எல்லாமும் அதுதான், எப்பொழுதும் அதுதான் இல்லையா? எவ்விடத்திலும் அதுதான் இருக்கணும். அப்பதான் அது சர்வம். அந்த சர்வ ரூபமாக நாம ரூபமும் அம்பாள் தான், அந்தர்யாமியா இருக்கிறதும் அம்பாள் தான், ஆடு மாடாக இருக்கிறதும் அம்பாள் தான், மனுஷாளா இருக்கிறதும் அம்பாள் தான், மலை மேடாக இருக்கிறதும் அம்பாள் தான், கிரகங்களா இருக்கிறதும் அம்பாள் தான். சர்வ ரூபாம். சர்வ ரூபம்னா அது எப்பேற்பட்ட ரூபம்? இத்தனையும் தனித்தனியா இருக்கே, இத்தனை பொருள்கள் எப்படி எல்லாம் ஒன்னா ஆக முடியும்? எல்லாம் வெவ்வேறு பொருள்கள் தானேன்னா அதுக்குதான் அடுத்த பதம் சைதன்ய ரூபாம். இத்தனை பொருள்கள் இருக்குங்கிறது ஒரு சைதன்ய பிரகாசத்தினாலதான் அதெல்லாம் இருக்கு. அந்த பிரகாசம்தான் இத்தனையாவும் இருக்கு அப்படின்றதுனால அந்த சைதன்ய ரூபமே அம்பாள் தான். அவள் எப்ப இருந்தா, எப்பேந்து இருக்கான்னா ஆத்யாம் தேவீம். அவள் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு அர்த்தம். காரணம்னா எல்லாமும் எதிலிருந்து தோன்றியதோ அதுதான் காரணம். காரணம்னா நம்ம தமிழ்ல வேற மாதிரி அர்த்தம் பண்ணி இங்க நடக்கிறதுக்கு தான் அவன் தான் காரணம், அந்த மாதிரி காரணம் இல்லது. இங்க காரணம்னு சொல்லும் பொழுது மூலப்பொருள், எந்த பொருளிலிருந்து எல்லாம் தோன்றியதோ அப்படின்னு. அப்போ ஆத்யாம்னா அம்பாள்கிட்டேதான் இது அத்தனையும் பிரகாசிக்க. பழைய காலத்துல அம்பாளானவள் அவ்யாகிருத ரூபமாக இருந்துன்னு இருக்கா. அதுக்கப்புறம் வியாக்கிருத்தமான உடனே இந்த சிருஷ்டி ஆகிறதுங்கிறதுனால காயத்ரி இந்த மந்திரம் சர்வ சைதன்ய ரூபாம் காமாத்யாம் தேவீம் ச தீமஹி. அந்த அம்பாளை தியானிக்க. ஏன் நகா தியானிப்போம், தியானிக்கிறோம். நகா யா புத்திம் பிரச்சோதயாது. தயாரானவள் எங்களோட புத்தியில நல்ல விஷயங்களை பிரகாசிக்க பண்ணட்டும், இந்த ஞானத்தை பிரகாசிக்க பண்ணி மோட்சத்தை கொடுக்கட்டும்னு பிரார்த்தனை. அம்பாள் இந்த பிரார்த்தனையினுடைய சாராம்சமாக தான் இந்த பாகவதம் விரியர். எப்படி அந்த அம்பாள் சர்வமா இருக்கா, சைதன்யமாவும் இருக்கா, ஆதியாக இருக்கா, எப்படி நம்ம புத்தி பிரகாசம் அம்பாளால ஏற்படுறது என்பது எல்லாத்தையும் விவரிக்கின்ற ஒரு கிரந்தம் இந்த தேவி பாகவதம். தேவி பாகவதம் நம்ம சொல்றமே ஒழிய பாகவதம்னே தான் இந்த கிரந்தம் அதை சொல்லுது. ஏற்கனவே நம்ம ஸ்ரீமத் பாகவதம்னு சொல்லிட்டு இருக்கிற பாகவதத்தை இது கணக்குல கொண்டு வரல. பாகவதம்னாலே தேவி பாகவதம் அப்படின்னு தான் இந்த கிரந்தத்துல சொல்லப்படுறது. கௌனக உவாச்ச சூத சூத மகாபாக தன்யோசி புருஷ ரிஷப யததீதாஸ்த்வயா சம்யக் புராண சம்ஹிதா சுபாஹ அஷ்டாதச புராணானி கிருஷ்ணேன முனினா நக கதிதானி சுதிவ்யானி படிதானி த்வயா நக பஞ்சலக்ஷணயுக்தானி சரஹஸ்யானி மானத த்வயா ஞாதானி சர்வாணி யாசாத் சத்யவதி சுதாத் அஸ்மாகம் புண்ணியயோகேன பிராப்தஸ்த்வம் க்ஷேத்ரமுத்தமம் திவ்யம் விஸ்வசமம் புண்ணியம் கலிதோஷ விவர்ஜிதம் சமாஜோயம் முனீனாம் ஹி ஸ்ரோதுகாமோஸ்தி புண்யதாம் புராண சம்ஹிதாம் சூத ப்ரூஹித்வம் ந சமாஹிதாக. கௌனகர் எல்லா ரிஷிகள் முனிவர்கள் இவா சார்பா சூத்தரை பார்த்து பேச ஆரம்பிக்கிறார். நைமிஷாரண்ய கஷேத்திரத்துலதான் இந்த புராணங்கள்லாம் இயற்றப்படுறது. இந்த நைமிஷாரண்ய கஷேத்திரத்துல சத்திரம் நடக்கிறது. அந்த சத்திரத்துல அந்த காலத்துல இருந்த பெரிய பெரிய மந்திர திருஷ்டாக்களான ரிஷிகள் முனிவர்கள்
ஞானிகள் மகான்கள் எல்லாம் ஒன்று கூடி உயர்வான விஷயங்களை பத்திய விசாரம் பண்ணிட்டு இருக்கா. அந்த சந்தர்ப்பத்துல வியாசாச்சாரியாருடைய சிஷ்யரான சூதர் வரார். அவர் தான் புராணங்கள் எல்லாத்தையும் வியாசர்கிட்டேந்து கேட்டு இங்க நைமிஷாரண்யத்துல சொல்றார். அந்த சூத்திர பார்த்து சௌனகர் சொல்றார், ஹே மகாபாகோ சூத மகாமுனியே, நீர் மனுஷர்களுக்கெல்லாம் ஒரு ரிஷபத்தை போன்றவர், ஒரு தர்ம ரூபமானவர். ரிஷபம் ஒண்ணு முன்னாடி போச்சுன்னா அதுதான் தர்மம், தர்மஸ்வரூபம். ரிஷபத்வஜன் அப்படின்னு பரமேஸ்வரன் ரிஷபத்தை துவஜமாக வச்சுருக்கார், கொடியாக. ஏன்னா ஒரு படம் வருது அப்படின்னா தள்ளிலேந்து நமக்கு எது அதை காண்பிச்சு கொடுக்கறது மேல வரக்கூடிய துவஜம் தான், கொடி. நம்ம கண்ணுக்கு முதல்ல கொடி தான் படும். அந்த கொடி அத்தனை விஷயத்தையும் சேர்த்து கூட அழிச்சுன்னு வருது. அப்ப அந்த பகவானை எது அழிச்சுன்னு வருது? தர்மம் தான் அழிச்சுன்னு வருது. எங்க தர்மம் இருக்கோ அங்க பகவான் வரார். அதனால தர்மத்வஜமாக ரிஷபத்வஜம் அப்படின்னு சொல்லப்படும். அப்படி இங்க சூத மகா முனிவர் புருஷர்கள் மத்தியில ரிஷபத்தை போல தர்ம ரூபமானவர், தர்மத்தை தாங்கிண்டு வரக்கூடியவர். இவர் சௌனகர் சொல்றார், நீங்கள் நல்ல விதமான புராணங்கள் சங்கீதைகள் எல்லாத்தையும் அத்தியனம் பண்ணிருக்க, தாரத்தை புரிஞ்சுட்டு இருக்க. கிருஷ்ணத்வைபாயனர் என்கின்ற வியாசாச்சாரியால் கிட்டேந்து இந்த 18 புராணங்களை கேட்டவர்கள். எப்பேற்பட்ட புராணங்கள், திவ்யமான புராணங்கள், பிரகாசிக்க பண்ணக்கூடிய புராணங்கள், எல்லாரையும் உத்தரணம் பண்ணக்கூடிய புராணங்கள். அது சாமான்யமா எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லையே. வியாசஸ்ய முகேன வாங்மயம் அமிர்தம் ஜெகத் பிபதி வியாசோத்கலிதம் அப்படின்னு சொல்லி, வியாசோத்கலிதம் வாங்மயம் அமிர்தம் ஜெகத் பிபதின்னு உத்கலித அமிர்தம். வியாசாச்சாரியால் என்னெல்லாம் சொன்னாரோ அந்த அமிர்தம் தான் உலகம் இன்னைக்கும் குடிச்சுட்டு இருக்கு. 18 புராணமாகட்டும், பகவத்கீதை ஆகட்டும், மகாபாரதமாகட்டும், பிரம்மசூத்திரங்கள் ஆகட்டும், வியாசர் என்ன சொன்னாரோ அதுதான் அமிர்தம். அப்பேற்பட்ட வியாசாச்சாரியால் திவ்யமாக கொடுத்த இந்த பாடங்களை நீங்க படிச்சிருக்கேன். ரொம்ப ரகசியமான கிரந்தங்கள் இவையெல்லாம், எல்லாருக்கும் கிடைச்சிடாது. ஏன் ரகசியம்? நான் சாமான்யமா சொல்லவும் மாட்டா, சொன்னாலும் புரியாது. தத்துவார்த்தங்கள் புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஒரு பரிபக்குவம் வேணும் இல்லையோ? எல்லாருக்கும் அதை சொல்றோம், எல்லாரும் புரிஞ்சுக்கிறாளா? யாருக்கு பாக்கியம் இருக்கோ, அம்பாளோட கடாட்சம் இருக்கோ, அவதான் புரிஞ்சுக்கிறான். எல்லாரும் சத்சங்கத்துக்கு வராளா? உபன்யாசம் வைக்கிறோம், பாகவதம் கேட்கலாம் வராளோ? யாருக்கு பாக்கியம் இருக்கோ அவதான் வரப்போ. உட்கார்ந்தாலும் புத்தி அதுல இருக்கணும். யாரோ வர சொன்னா, மாமிய வர சொன்னா, அதனால உட்கார்ந்து இருக்கோம்னா மனசு அதுல லயிக்கணும் இல்லையோ? லயிச்சாவும் போறாது, புரியணும். இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவர் என்னத்தையோ சொல்றாரு. அப்போ ரகசியம்னு பேர், சிதம்பர ரகசியம்னு சொல்லு. நேரம் இருக்கு, ஆனா என்னன்னு தெரியல. ஸ்கிரீனை திறந்து காமிக்கிறா, ஆனா தெரியலையே அது என்ன தாற்பயம், புரியலையே எனக்கு. உண்மை இல்லையே, வெறும் வில்வ மாலைதான் போட்டிருக்காங்க. அதுதான் ரகசியம். செவத்துக்கு பின்னாடி அதை மறைச்சு வச்சிருக்கான்னு அர்த்தம் இல்ல. கண்ணுக்கு நேரம் இருக்கு, ஆனா தெரியல. அந்த மாதிரி உயர்ந்தமான விஷயம் பரிபக்குவம் எப்ப இருக்கோ அப்ப அது தெரியும். அதனால அது ரகசியம்னு சொல்ற. அப்பேற்பட்ட ரகசியத்தை 5 லட்சணத்தோட நீர் கேட்டீர். சௌனகர் சொல்றார் சூத்தர், எல்லாம் வியாசனுடைய வாயிலிருந்து கேட்டு அறிந்தவர் நீர். துவயா ஞாதானி சர்வான். ஏன்னா நீங்கள் பெரிய கமதா உடையவர், யோக்கியதாம்சம் உடையவர். அதனால நீங்க இத அறிந்தீர். வியாசாத்து சத்யவதி சுதா நமஸ்தே பராசர சூனும் சத்யவதி ஹிருதயநந்தனோ வியாசகா அப்படின்னு ஒரு ஸ்லோகம். வியாசாச்சாரியால் பராசரனுடைய புத்திரன்னு சொல்றதை விட சத்யவதி சுத்தர் அப்படின்னு தான் சொல்லப்படுவார். அயோனிஜன்னு கூட ஒரு பெயர் உண்டு. அந்த க்ஷணத்துல தோன்றினார் அவர் பராசரனுடைய அந்த ஜோதிஷ சம்பந்தத்தினால. ஆனாலுமே சத்யவதி சுதர்னு பெயர். அஸ்மாகம் புண்ணியயோகேன பிராப்தகா துவம் க்ஷேத்திரம் உத்தமம். இந்த நைமிஷாரண்ய வனத்துக்கு நீங்க வந்திருக்கேன்னா அது எங்க பாக்கியம். நாங்க ஏதோ புண்ணியம் பண்ணோம், நீங்க வந்துட்டேள். அப்படி உங்களை தரிசனம் பண்ற பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா கலிதோஷத்தை நீக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இப்ப ஏற்பட்டிருக்கு. கலிபுருஷனுடைய தாண்டவம் மக்களை தொடாம இருக்கணும்னா நீங்க சொல்ற இந்த புராணங்கள் அவ காதுல விழ விழ கலிதோஷமானது நிவர்த்தியாக போறது. அதனால ரொம்ப மகா புண்ணியம், திவ்யம் விஸ்வசமம் புண்ணியம் கலிதோஷ விவர்ஜிதம் சொல்றார். சமாஜோயம் முனீனாம் ஹி ஸ்ரோது காமோஸ்தி புண்ணியதாம்
புராண சம்ஹிதாம் சூதப்ரூஹித்வம் ந சமாஹிதா தீர்காயுர்பவ சர்வத்ர தாபத்ரய விவர்ஜிதா கதயாத்ய மகாபாக புராணம் பிரம்ம சம்மிதம் ஸ்ரோத்ரேந்திரியயுதாः சூத நராஸ்வாத விசக்ஷணாः ஷృण्वन्ति புராணானி வஞ்சிதா விதினா ஹி தே யதா ஜிஹ்வேந்திரியாஹ்லாதः ஷட்சரசைः பிரதிபத்யதே ததா ஸ்ரோத்ரேந்திரிய ஆஹ்லாதோ வச்சோபிः சுதீயாம் ஸ்ருதः அஸ்ரோத்ராः பணினः காமம் முஹ்யந்தி ஹி நபோ குணைः சகர்ணாயேன ஷృण्वन्ति தேப்ய கர்ணா கதம் நச்சா சொல்றார். இந்த முனி சமூகம் இருக்கே, இங்க உட்கார்ந்து இருக்கே நைமிஷாரண்யத்துல, அது இத கேட்கணும்னு ரொம்ப ஆவலோட உட்கார்ந்துருப்போம் எல்லாரும். ஏன்னா புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய இந்த இத்தனை புராணங்கள் எங்க எல்லாரையும் உய்விக்க போகின்ற புராணங்கள். அதனால நீங்க எங்களுக்கு சொல்லணும், புத்தியை ஒருநிலைப்படுத்தி எங்களுக்கு இதை அனுகிரகிக்கணும். அப்படி பண்ணி தீர்காயுஷோட இருந்து கொண்டு எல்லா இடத்துலயும் இந்த புராணம் பரவக்கூடிய ஒரு தன்மையை அனுகிரகிக்கின்ற இருக்கணும். ஏன்னா இது திரயங்களையும் நீக்கக்கூடியது. இந்த 3 விதமான ஆத்தியாத்மிக, ஆதிபௌத்திக, அதிதெய்வதம்னு 3 விதமான தாபங்கள் உண்டுன்னு சொல்றது. கஷ்டங்கள் நமக்கு எப்படி ஏற்படுறது? சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள்னால ஏற்படுறது ஒரு விதமான தாபம், ஆதிபௌத்திகம்னு பேர். நம்மளாலேயே நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டம், நம்ம புத்தி நமக்கு கஷ்டத்தை கொடுக்கறதோ, அதிகமான கஷ்டம் நம்ம புத்தியிலேருந்து தான் வருது. 3வது அதிதெய்வத்தம், கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள், சுவாமியுடைய நம்ம புண்ணிய பாப காரணங்கள்னால் நமக்கு ஏற்படக்கூடியது. 3த்தையும் தாபத்திரயம்னு பேர் சொல்றது. அது இல்லாத தன்மையை கொடுக்கக்கூடியது இந்த புராணம். பிரம்மாவனுடைய அனுகிரகத்தினால ஏற்பட்டது. இது சுவையோடு கூடியது வேற, காதுக்கும் இனிமையா இருக்கும் புராணம். ஸ்ரோத்ரேந்திரிய யுதா சூத நராகா சுவாத விசக்ஷணா. என்ன காதிற்கு இனிமையான இந்த புராணம் கேட்டு கேட்க கேட்க காது வழியா அந்த தேன் உள்ள போகுது. அம்பாளுடைய குணங்கள் எப்படி லீல பண்றாங்கிறது கேட்க கேட்க தேன் பாயறதோன்னு காதுல. சுவாத விசக்ஷணா, சுவாத சுவை. ஆனா அப்படி இருந்தும் நிறைய பேர் கேட்கலையே. நஷ்ருண்வந்தி வஞ்சிதா விதினாகிதே. பிரம்மாவனுடைய எழுத்து வேற மாதிரி இருந்தா கேட்க முடியாது. என்ன அந்த மாதிரி இங்க அனுகிரகம் வரணும் அப்படிங்கிறதா அவரும் சொல்றார். நாக்கு 6 விதமான ரசங்களை அடைகிறது. அந்த மாதிரி காது பலவிதமான சுவைகளை எடுத்துன்னு போய் புத்தியில சேர்க்கிறது. காது இல்லாம பாம்பு என்ன பண்றது? காத்த சுவாசிச்சுட்டு இருக்கான், அது போய் காது இல்லாதனால அழிஞ்சு போறது. ஆனா மனுஷன் இருக்கானே, காது இருந்தும் இந்த புராணத்தை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தும் கேட்காம இருக்கும் பொழுது காது இல்லாதவனுக்கு சமமாக தான் இருக்கான்னு சொல்றார். சகர்ணா ஏன ஷృण्वन्ति கேப்ய அகர்ணா கதம் நச்சா. அதனால எங்களோட பாக்கியம் இதை கேட்கக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்கு. எல்லா மனுஷாலும் அந்த பாக்கியத்தை அடையணும்னு நீங்க சொல்றார். அத சர்வே த்விஜா சௌமிய ஸ்ரோதுகாமா சமாஹிதா வர்த்தந்தே நைமிஷாரண்யே க்ஷேத்ரே கலிபயார்த்திதாக. அதனால இங்க இருக்கக்கூடிய ரிஷிகள், முனிவர்கள், பிராமணர்கள் எல்லாரும் இதை கேட்கணும்ன்ற ஆசையோட தான் இங்க உட்கார்ந்து இருக்காக. உட்கார்ந்து இருக்கிறார்கள் இந்த நைமிஷாரண்ய க்ஷேத்திரத்துல. கலி வரப்போறது, கலி காலம் வரப்போறதுங்கிற பயத்துல எதடா பிடிச்சிப்போம். ஏன்னா சில விஷயம்லாம் நம்மளை பிடிச்சி விட்டுனா விடாது. நம்ம சுதாகரிச்சுக்கணும் முதல்லயே. உலகத்திலே பாக்குறோம் போலியோ, செல்போன் அடிக்ஷன் வந்தாச்சுன்னா வந்தாச்சுதான், வெளில வர முடியுமோ ஈஸியா? சோசியல் மீடியா அடிக்ஷன், குழந்தையெல்லாம் இப்ப எத்தனை பேருக்கு அந்த பிரச்சனை இருக்கு. அவளை வெளியில எடுத்துட்டு முடியறதோ ஈஸியா? முடியாது. அதனால வரத்துக்கு முன்னாடியே அதை தடுத்துடும். வருமுன் காப்பது அறிவுன்ற மூல்யம். அந்த மாதிரி இவெல்லாம் கலிபயார்த்திதாக நைமிஷாரண்ய க்ஷேத்ரே ஸ்ரோத்து காமாகா. இந்த புராணத்தை கேட்கணும்னு ஆசைப்படுறாளாம் கலிபயத்திலிருந்து விடுபடுறதுக்காக. ஏனகேனாப்யுபாயேன காலாதிவாகனம் ஸ்ருதம் வியசனைரிக மூர்க்கானாம் புதானாம் சாஸ்திர சிந்தனை சாஸ்திராணி அபி விசித்ராணி ஜல்பவாதயுதானி ச த்ரிவிதானி புராணானி சாஸ்திராணி விவிதானி ச விதண்டா சலயுக்தானி கர்வாமர்ஷகராணி ச
நானார்த்தவாத யுக்தானி ஹேதுமந்தி மிருகந்திஜாம். இந்த கலிய எப்படிடா தாண்டறதுன்னு தேடினான். சில பேர் இது கலியும் இல்லை ஒன்றும் இல்லை, நான் ஏதோ இருந்துட்டு போறேன்ட்டான். மூர்க்கன்லாம் சரி, அவனை விடு. புத்தர் புத்திசாலிகள்லாம் என்ன பண்றான்னா சாஸ்திரத்தை வச்சுட்டு வாதம் பண்ணிட்டு இருக்கானோ. ஜல்பவாத யுத்தானிச்ச, தர்க்கம் சரியா, மீமாம்சம் சரியா, வைசேஷிகம் சரியா, நையாயிகம் சரியா, சார்வாகம் சரியா, பௌத்தம் சரியா, கணிக விஞ்ஞானம் சரியா, ஜெயினம் சரியா, விசிஷ்டாத்வைதம் சரியா, எதுப்பா சரி இப்படின்னு உட்கார்ந்து தினம் விசாரம். நான் தப்பு, நீ தப்பு, என்ன நீ சொல்றது இதை நான் ஒத்துக்க முடியாது, அதை ஒத்துக்க முடியாது, நான் தான் கரெக்ட், இப்படி இருக்கு. விதண்டா சலயுக்தானி கர்வாமர்ஷ கராணிச்ச, கர்வத்தை ஏற்படுத்த எந்துதான் சரி, நான் தான் எப்படி தர்க்கத்துல பேசுறேன் பாரு, எப்படி வியாகரணத்துல பேசுறேன், இப்படி போயிட்டு இருக்கு. அதுவும் ஒரு விதத்துல சம்சாரம் தானே. அதனாலதான் பஜகோவிந்தத்துல நகி நகி ரக்ஷதி டுக்குரிஞ்சுகரணேன்ன. டுக்குரிஞ்சுகரணேன்னா என்ன என்ன நிறைய பேருக்கு தெரியாது. வியாக்கரணம், இலக்கணம், சமஸ்கிருத இலக்கணம் இருக்க, அதுல திருத்து கிருன்ற பிரத்யம், கிருன்ற தாத்து ரூட்டு, அதுக்கு காரணம்னு அர்த்தம். செய்தல், திரு எங்கெல்லாம் வருதோ அங்க செய்தல் அர்த்தம். கரோதி காரியம் சொல்ற மூலியம், காரியம்னா செய்யப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு அர்த்தம். காரன்னா செய்கின்றவன் அர்த்தம். பால்காரன், பால்காரன் பொதுவா பால் செய்யறானு, ஆனா பொதுவா காரன்றது அந்த அர்த்தம் தான். கடகாரகா பட்டகாரகான்னு சமஸ்கிருதத்துல சொல்றோம், செஞ்சு கொன்றவன். அதனால அதுக்கு அந்த கிருன்னா செய்தல்னு அர்த்தம். அப்போ அந்த வியாக்கரணங்காரன் என்ன பண்றான், இலக்கணம் படிக்கிறவன் இதை உட்காந்து மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கானா. இவர் பார்த்தார், என்னடா அது இதை போய் படிச்சுட்டு இருக்கியே, இதுவா உன்னை காப்பாத்த போறது, காரியத்துக்கு கிருன்னு சொன்னா என்ன, திருன்னு சொன்னா என்ன இல்லையா. ஏதோ கிருன்னு வச்சிருக்கு, ரைட்டு, கிருன்னா காரியம், புஸ்தகம் படிக்கிறதுக்கு உனக்கு அந்த அர்த்தம் புரியணும். அது போற அதோ உட்காந்து வியாக்கரணத்துல உட்காந்து ஒரே விசாரம் பண்ணிட்டு முக்கியமான விஷயத்தை விட்டுட்டு அதுல இருக்கான்னா. இது எல்லாமே ஒவ்வொரு விதமான மாயை, சம்சாரிக்க மாயை. கெட்டதுல மட்டும்தான் மாயை இருக்குன்னு இல்ல, இத மாதிரி விஷயங்கள்லயும் நம்மள தள்ளி எடுத்துன்னு போயிட்டு சுவாமி. அம்பாளோட சரணம் ஒண்ணுதான் கதி. என்ன நமக்கு என்ன கத்துன்ற போறோம். இந்த உலகத்துல ஒரு அதிக கேள்வி கேட்டா பதில் சொல்ல தெரியாது. எத்தனை டாக்டருக்கு கரெக்டா எல்லாம் நடக்குது ஓரளவுக்கு தெரியும், அதுக்காக டாக்டருக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா ஓரளவுக்கு மேல அவளுக்கு தெரியுதோ, இனிமே பகவான் தான் சொல்லிடுறாளோ. எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும், இது இந்த துணி ஏன் ரோஸா இருக்குன்னு ஒரு சயின்டிஸ்ட கேட்கறேன்னா, இதுல ஒரு கெமிக்கல் ஊத்துறேன்னா, அந்த கெமிக்கல் ஏன் ரோஸ் கலர்ல இருக்கு, அது ஏதாவது காம்பவுண்ட் பேர் சொல்லுவான். அந்த காம்பவுண்ட் ஏன் ரோஸ் கலர் தான் கொடுக்கறதுன்னு கேட்டா பதில் தெரியுமா, அதெல்லாம் இல்லப்பா அது அப்படிதான் இருக்கு அப்படின்னு தானே பதில் சொல்லியானோம். மனுஷன் தேடி தேடி பார்த்தா எங்க போனாலும் ஒரு அளவுக்கு மேல ஒண்ணும் தெரியாது. நம்ம என்னைக்கு பிறந்தோம், ஏன் பிறந்தோம், எத்தனை நாள் இருப்போம், நாளைக்கு என்ன பண்ணிட்டு இருக்க போறோம், ஏன் நமக்கு இந்த அப்பா அம்மா தான் பிறந்தா, நம்ம போன ஜென்மால என்ன பண்ணோம், ஏதாவது நமக்கு தெரியுமோ? இல்ல ஜென்மாதான் அதிகமா இருக்கா, ஒண்ணுக்கு மேல இருக்கா சொல்றா கேட்டுக்கிறோமே ஒழிய என்ன தெரியும் நமக்கு? அப்போ இந்த உலகத்துல நம்ம புத்தியால சாதிக்கக்கூடியது ரொம்ப கம்மி. யூனிவர்ஸ், கேலக்சிஸ் எல்லாம் எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸுங்கிறான். எங்க என்ன இருக்கு, எவ்வளவு தூரத்துல இருக்கு நமக்கு தெரியாது. பேட்டர்ன்ல உயிர் இருக்கா தெரியாது. இன்னும் மார்ஸ்ல இருக்காங்கிறதே நமக்கு தெரியல இல்லையா. அப்போ எங்க என்ன இருக்கு எதுவுமே தெரியாது. நம்மளுடைய அறிவு ரொம்ப லிமிட்டட். எல்லாம் கைதிட்டம் தான். 2000 வருஷம் முன்னாடிதான் அது தோன்றியது, 5000 வருஷம் முன்னாடிதான். யாருக்கு தெரியும்? திடீர்னு பார்த்தா மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸா இருக்குங்கிற. தோன்றி இருக்கணும்னு அவசியம் இருக்கா? நித்தியமா ஏன் இருந்துன்னு இருக்கக்கூடாது? அது எதுவுமே தெரியாது. நமக்கு பதிலே தெரியாது. நம்மளோட தன்மையே நமக்கு தெரியாது. அதுதான் உண்மை. ஏன்னா அம்பாளுடைய கத்தி மாயா கத்தி. திருவிளையாடல்ல பிடிச்சா இந்த பக்கம் பிடிக்க போனா அந்த பக்கம் மறைஞ்சு விடுவா அம்பாள். அங்க போய் பிடிக்க போனா அங்கேருந்து வேற இடத்துக்கு போய் நின்று சிரிச்சுன்னு இருப்பா. அந்த மாதிரி இந்த மாயையானது நம்மளால கையில பிடிக்க முடியாது. பிடிச்சிட்டுதான் நினைச்சுட்டு கைத்திட்டமா பண்ணிட்டு இருக்கோமே ஒழிய, இதனால இது எல்லாத்தையும் உட்கார்ந்து வாதம் பண்ணிட்டு நான் தான் சரி நீ தான் சரி இதெல்லாம் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டாரு இங்க பவுனகர் சொல்றார். இப்படி விவிதானி சாஸ்திராணி, பல விதமாக இருக்கு. ஒவ்வொன்றும் ரசவாத வித்தியை, அந்த வித்தியை, இந்த வித்தியை, ஏகப்பட்டதற்கு. இன்னைக்கு சயின்ஸ் இல்லாத மாதிரி போயிட்டே இருக்கு. ஆனா இதெல்லாம் நமக்கு நிம்மதியை கொடுக்குமோ, மோட்சத்தை கொடுக்குமோன்னா கொடுக்காது. பல அர்த்தவாதங்கள், கதைகள் இதெல்லாம் இருக்கே வழியா இது எதுவுமே
போற காலத்துல நன்மை கொடுக்காது, இருக்கிற காலத்திலையும் சாந்தியை கொடுக்காது. புராணங்கள் 3 விதமாக சொல்லப்படுறது, சாத்வீக, தாமச, ராஜசம். அதே மாதிரி சாஸ்திரங்களுமே 3 குணத்தாக சொல்லப்படுறது. அதுதான் இப்ப அடுத்ததா சொல்றாரு. சாத்விகம் தத்ர வேதாந்தம், மீமாம்சா ராஜசம்மதம், தாமசம் நியாயசாஸ்திரம் ச ஹேதுவாதாபியந்திரிதம், ததைவ ச புராணானி திரிகுணானி கதானகைः கதிதானி த்வயா சௌம்ய பஞ்சலக்ஷணவந்தி ச தத்ர பாகவதம் புண்ணியம் பஞ்சமம் வேத சம்மிதம் கதிதம் யத்வயா பூர்வம் சர்வலக்ஷண சம்யுதம் உத்தேசமாத்ரேண ததா கீர்த்திதம் பரமாத்புதம் முக்திப்ரதம் முமுக்ஷூணாம் காமதம் தர்மதம் ததா விஸ்தரேண ததாக்யாஹி புராணோத்தமமாதராத் ஸ்ரோதுகாமாத்விஜா சர்வே திவ்யம் பாகவதம் சுபம் தொந்து ஜானாசி தர்மஜ்ஞ பௌராணீம் சம்ஹிதாம் கில கிருஷ்ணோத்தாம் குரு பக்தத்வாத் சம்யகே சத்வகுணாதயா. சொல்றார், வேதாந்தம் சாத்வீகமானது, சத்துவ தன்மையோடு கூடியது. வேதாந்தத்தை கேட்க 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 மனசுல ஒரு சாந்தி ஏற்படும், உயர்வான நிலையை கொடுக்கக்கூடியது, சாத்வீக தன்மையை குடிக்கக்கூடியது வேதாந்தம். ராஜசத்தை கொடுக்கறது மீமாம்சை. மீமாம்சனை என்னன்னா, இந்த கர்மகாண்டம் இருக்கு, இந்த யஜ்ஞத்தை இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், ஆட்டை கொண்டு வந்து இந்த கம்புல கட்டணும், இந்த பிஷ்ட பசுவை கொண்டு வரணும், என்ன இந்த ஆஜ்யத்தால இந்த ஹோமத்தை பண்ணணும், இந்த இடத்துக்கு உளுந்த கொண்டு வந்து வைங்கோ, இந்த தாம்பாளத்துல வந்து நம்ம வாத்தியார்லாம் ஆத்துக்கு வந்தான்னா ஹோமம் பண்றான்னா எப்படி கட 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 கடன்னு பரபரக்கிறதோன்னு, அதுக்கு ராஜசம்னு பெயர். மீமாம்சைங்கிறது இந்த கர்மகாண்டத்தை பத்திய விசாரம் பண்றது. இந்த இடத்துல எஜமானர்கிட்ட வந்து சாத்திரிகள் சொல்லுவார், இந்த இடத்துல நீங்க இந்த முக்கோணத்துல இது போடணும், இந்த இடத்துல வந்து பஞ்சகோணத்துல ஒரு கோலம் போடணும், இந்த ஆஜ்ய பாத்திரத்தை இந்த தர்பையை இப்படி போட்டு இப்படி குறுக்க போட்டு இது மேல இப்படி வைக்கணும், அவிசுல வந்து இந்த மாதிரி இதெல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு நியமம் இருக்கு. இதை நம்ம குறை சொல்லல. அதை சாத்வீகமா உட்கார்ந்துட்டு இருந்தா அதை பண்ண முடியுமோ? ராஜசமா எங்கேயும் ஓடிட்டு கட 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 கடன்னு பண்ணும் பொழுதுதான் காரியம் நடக்கும். அப்ப மீமாம்சையில வந்து ஈடுபடும் பொழுது அத்தனை விசாரம் பண்ணணும், இது இப்படி பண்ணணுமா, அப்படி பண்ணணுமா, இது சாஸ்திரத்துல அவர் என்ன சொல்றார், யாஜ்ஞவல்கியர் என்ன சொல்றார், ஜெய்மினி என்ன சொல்றார், வைசம்பாயனர் என்ன சொல்றார், இதெல்லாத்தையும் பார்த்து நம்ம செய்ய வேண்டியது. அதனால அது ராஜசமாக அந்த சாஸ்திரமே சொல்லப்படும். அப்புறம் நியாயசாஸ்திரம்னு ஒண்ணு இருக்கு. நியாயசாஸ்திரம் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு பொருள்களையும் விளக்கும், இது என்ன, அதை பத்தி ஒரு டெஃபினேஷனா கொடுக்கும் நியாயசாஸ்திரம். சப்த பதார்த்தாக அப்படின்னு சொல்லி மொத்தம் உலகத்துல 7 பதார்த்தங்கள் இருக்கு, ஒவ்வொரு பதார்த்தம் என்னென்ன, அதை எப்படி டிஃபைன் பண்ணணும் அப்படின்லாம் சொல்றதுக்கு நியாயசாஸ்திரம்னு பெயர். அது தாமசமான குணத்தோடு கூடியது இப்படி சொல்லப்படுறது. அதே மாதிரி புராணங்களும் 3 குணங்களோடு சொல்லப்படுறது. அதை நீங்க சொல்லியிருக்கேள் 3 விதமாக இருக்குன்னு சூத்திர பார்த்து இவர் சொல்றார். 5 லட்சணத்தோடு கூடிய இது 3 குணத்தோடு இருக்கு. அந்த புராணங்கள்ல இந்த பாகவதம்ன்ற புராணம் இருக்கே, இங்க பாகவதம்ன்றது தேவி பாகவதம் தான். இந்த தேவி பாகவதமானது 5வது வேதத்துக்கு சமமாக சொல்லப்பட்டது. தத்ர பாகவதம் புண்ணியம் பஞ்சமம் வேத சம்ஹிதம் கதிதம் துவயா பூர்வம் சர்வலக்ஷண சம்யுதம். எல்லா லட்சணங்களோடு கூடியது இந்த புராணம். அதனால இது வேதத்திற்கு ஒப்பு. சில விஷயங்கள்ல வந்து எல்லா லட்சணமும் இருக்கணும், எல்லா ரசமும் இருக்கு ராமாயணத்துல அப்படின்னு சொல்றது உண்டோ இல்லையா? அத்தனை ரசங்களும் இருக்கிறதுனால அது அத்தனை ரசங்களும் இருந்தா அதுக்கு மகாகாவியம்னு பேர். ராமாயணத்தை வந்து ராமாயண மகாபாரதாதிகள் அப்படிதான் சொல்லப்படும். ஏன்னா நவரசமும் உண்டு ராமாயணத்துல அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி எல்லா லட்சணங்களும் பொருந்தி இருந்தா சலக்ஷண வித்வான் அப்படின்லாம் சொல்றது உண்டு. எல்லா லட்சணங்களும் இந்த புராணத்துல இருக்கு. அதனால இது 5வது வேதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்களே சொல்லியிருக்கேன், அற்புதமான ஒரு பாகவதம். தேசமாத்திரேன ததா கீர்த்திதம் பரமாத்புதம். ஏன் அத்புதம்னா முக்தி பிரதம் முமுக்ஷூணாம் காமதம் தர்மதம் ததா. முக்தியை கொடுக்கறது. முமுக்ஷுன்னா மோட்சம் வேணும்னு யார் விரும்புறாளோ அவளுக்கு முக்தியை கொடுக்கக்கூடியது இந்த பாகவதம். காமதம், சரி எனக்கு முக்தி வேண்டாம், முக்தி எல்லாம் அப்புறம் பார்த்துப்போம். முக்தினா உடனே நம்ம ஊர்ல எல்லாம் பயப்படுவான். அவர் முக்தி அடைந்தார்னு எழுதுறதுனால
முக்தினா உடனே உயிரை விட்டுறது. முக்தினா அப்படி இல்லை. முக்தினா மோட்சம்னா என்னன்னா, இந்த சம்சாரத்துல உழன்று இருக்குமே, அந்த சம்சார தன்மை புத்தி, உழலுகின்ற புத்தியிலேருந்து நம்மளை வெளியில எடுத்து என்னைக்கும் அந்த இறைவனுடைய ஒரு ஸ்மரணையோட சுரூபமாகவே மாத்தி நம்மள இதிலிருந்து விடுவிச்சு கொடுக்கறதுக்கு முக்தின்னு பேர். வாழ்கின்ற ஜீவன் முக்தின்னு அதான் சொல்றது. வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே நம்மள இந்த சம்சாரத்திலிருந்து விடுவிக்கிறது, ஃப்ரீ பண்ணி விடுறது. கட்டு போட்டுட்டு கையும் காலையும் கட்டிட்டு நடந்துட்டு இருக்கோம். இப்போ இது இல்லாட்டி அவ்வளவுதான், அது இல்லாட்டி அவ்வளவுதான். என்ன பணம் இல்லையா, அஜிஜோ கஷ்டம். டிவி இல்லையா, அது கஷ்டம். என்ன யாராவது அரட்டை அடிக்கிறதுக்கு ஆள் இல்லையா, ஐயோ சிரமம். இப்படி இதெல்லாம் நம்பிதானே வாழ்க்கை ஓடுறது. பல விஷயத்த பிடிச்சுட்டு டிவி சீரியல்ல இருந்து செல்போன்ல இருந்து ஏதோ ஒண்ணு நம்மள டிஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கணும். அக்கப்போர் பேசணும், சண்டை போடணும், அப்பதான் பொழுது போறது. இப்படி இருக்கிற புத்திய மாத்தி இது எதுவுமே இல்லாம நீ ஆனந்தமா இருக்க முடியுமா? என்ன முடியும்? எப்போ நான் முக்தி அடைஞ்சா நித்யானந்த ஸ்வரூபமா நீ இருக்க அப்படிங்கிற தன்மையை காண்பிக்கிறது முக்தி. அந்த முக்திய எது கொடுக்குதுன்னா இந்த புராணம் கொடுக்கறது. உண்மையா இதனுடைய தாற்பயத்தை புரிஞ்சுண்டா தேவி பாகவதம் முக்தியை கொடுக்கக்கூடியது. முக்தி பிரதம் யாருக்கு? நாம் முமுக்ஷூணாம். யாரு மோட்சம் வேணும்னு விரும்புறாளோ அவளுக்கு தான் முக்தியை விடுவோம். தானா முக்தி டமால்னு விழுந்துடாது. இருக்கு மோட்சமே பூயாத்துன்ற இச்சை வேணும். எனக்கு மோட்சம் வேண்டும், எனக்கு இந்த உலக வாழ்க்கையினுடைய இது போரும், திண்டாடி இது போரும். நான் ஒரு விளையாட்டு பொம்மையான் வளரணும், திண்டாடியது போதாதா தேவி உன்னுக்கு நான் ஒரு விளையாட்டு பொம்மையா. விளையாட்டுக்காக வச்சுட்டு இருக்க, அப்படிதானே லீலா லீலான்னு சொல்றது. அதனால எனக்கு இதெல்லாம் போரும், இந்த திண்டாட்டெல்லாம் போரும். எனக்கு உன்னுடைய சரண கமலாலயத்தை எனக்கு கொடு அப்படின்னு அம்பாளுடைய அந்த ஆதாரவிந்த ஸ்மரணை, அந்த ஸ்மரணை இருக்கிறது மோட்சத்தை கொடுக்கும். விஷ்ணோ பரமம் பதம் சதாபிஷந்தி சூரையான்னு அந்த பதம்ன்றதுக்கு பத்தியதே இது பதம். எதை அறிவால் அடைகிறாயோ அந்த ஸ்வரூபம். அதுதான் அம்பாளுடைய பதம். எங்க இருக்கு? எங்கேயோ கைலாசத்துல இல்லை, நமக்குள்ளேயே. அது யாருக்கு கிடைக்கிறது? இந்த முமுட்சுக்கள் மோட்சம் வேணும்னு விரும்பி இந்த தேவி பாகவதத்தை படிக்கிறவாளுக்கு முக்தியை கொடுக்கக்கூடியது இந்த தேவி பாகவதம். அது மட்டும் இல்லை, மோட்சம் தான் வேணும்னு கேட்கல, அவனுக்கு விருப்பத்தையும் கொடுக்கறதான். தாமதம் ஆசைப்படுற விஷயங்களை கொடுக்கறது. எனக்கு முமுட்சுலாம் வேண்டாம் சார், எனக்கு ஏதோ உலகத்துல நாளைக்கு ஒரு ப்ரமோஷன் வேணும், 4 பைசா அதிகமா வேணும் அப்படிங்கிறியா, அதையும் கொடுக்கும். அதான் காமதம்னு சொல்லிட்டார். விருப்பங்களை கொடுக்க. சரி, எனக்கு அது மட்டும் போராது, வெறும்னா பைசா சம்பாதிக்கிறதும் மட்டும் எனக்கு விருப்பம் இல்லை, அதுக்காக ஒரேடியா முக்தி தான் வேணும்னு நான் சொல்லலை. எனக்கு கொஞ்சம் புண்ணிய பாபமும் இருக்கணும், தர்மத்தை செஞ்ச மாதிரி. அதனால தர்மதம், தர்மத்தையும் கொடுக்கறது, உனக்கு புண்ணியத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது, சொர்க்காதிகளை ஏற்படுத்தி கொடுக்கறது. இப்பேற்பட்ட ஒண்ணு இந்த தேவி பாகம். விஸ்தரே நததாக்கியாகி புராணோத்தமமாதரா. அந்த புராணத்தை விஸ்தாரமா சொல்லணும். ஏன்னா இதை கேட்கணுன்ற ஆவலோடு இந்த சுபம் பாகவதம் திவ்யம், பேர்பட்ட திவ்யமான இந்த பாகவத கேட்கறதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்கோம் எல்லாரும். நீர் மட்டும்தான் இதை தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கீள். வியாசருக்கு தெரியும், எங்க அவர் சொல்ல போறது இல்ல. தொந்து ஜானாஸ், நீங்க தான் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கேள். கிருஷ்ணோக்தாம், கிருஷ்ணர்னா இங்க கிருஷ்ணத்வைபாயனர் என்கின்ற வியாசாச்சாரியார். அதை எப்படி கத்துன்றேள் நீங்க? குரு பக்தத்வாது சம்யக் சத்வ குணாதயா. ஏன்னா இவர்கிட்ட என்ன இருக்கு? ஏன் இவருக்கு சொன்னார்? ஏன்னா இவருக்கு சாத்வீக குணம் இருந்து, அது மட்டும் இல்லாமல் குரு பக்தி இருந்தாதான் இதெல்லாம் கிடைக்கும். குரோ பரதரம் நாஸ்தி தஸ்மை ஸ்ரீ குரவே. குருதான் ஞான போதம் பண்ணக்கூடியவர். குரு உபதேசிக்கின்ற ஞானம்தான் மோட்சத்தை கொடுக்கும். சத்குருன்னு யாரு இந்த விஷயங்களை சொல்றதுக்கு ஒரு சாத்வீக தன்மையோடு இருக்காரோ, அந்த குருவை சரணம் அடைஞ்சி அந்த குரு வழியாக இந்த விஷயங்களை கேட்டு அறியும் பொழுது மேன்மை ஏற்படுறது. அத மாதிரி ஒரு தன்மையோட நீங்க இருக்கே அப்படின்னு சொல்றார் சௌனகர் சுக்கரப்பா. குரு பக்தத்வாத் சம்யக் சத்வ குணாதயா. உங்களுக்கு இந்த குணங்கள்லாம் இருக்கிறதுனாலதான் வியாசாச்சாரியால்
உங்களுக்கு இதை சொன்னார். கீதையில பகவான் சொல்றார், தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே தத்துவதர்ஷினஹா ஞானம். நீ அவளுக்கு சேவை பண்ணு, குருபக்தி பண்ணு, கரணடை, அப்புறம் கேள்வி சந்தர்ப்பம் பார்த்து கேட்டேன்னா அவ சொல்லி கொடுப்பான்னு சொல்லுவோம். அது மாதிரி இங்க வியாசாச்சாரியால் சொல்ல நீங்க கேட்ட துதானி அஞ்ஞானி சர்வஜ தொன்முகான் நிஸ்ருதானிச்ச. மற்ற புராணங்கள்லாம் கேட்டுட்டோம், ஆனா திருப்தி வரலையே எங்களுக்கு. நைவ திருப்தியும் பிரஜாமகா, திருப்தி ஏற்படல. ஏன்னா அம்பாளுடையது கேட்காம எங்க திருப்தி ஏற்படும் போய். சுதாபானே அமராயதா, தேவர்களுக்கு எவ்வளவு அமிர்தத்தை பரியினாலும் திருப்தி வரலையா, இன்னும் முடிக்கணும் இன்னும் முடிக்கணும்ன்ற. சுதாபானே அமராயதா, சுதானா மதுவும் எடுத்துக்கலாம், அமிர்தம் எடுத்துக்கலாம். அதனால அவ எப்படி அதுக்குள்ள திருப்தி அடையாம இருக்காளோ அந்த மாதிரி இந்த புராணாமிர்தத்தை கேட்டா கேட்டுட்டே இருக்கலாம்னு தோன்றதே ஒழிய திருப்தி வரமாட்டேன்றது. அந்த திருப்தி வரக்கூடியதாகிய ஒரு புராணம் இன்னும் நீங்க எங்களுக்கு சொல்லலைன்னு ஆச்சு. பசி போகிற வடைய குடுறான்னா, பசிய போக்குற வடைய கொடு, பைசா தரேன்னா ஹோட்டலுக்கு போய் ஒண்ணு போட்டான் பசி போல, இன்னும் கொடு இன்னும் கொடு, ரெண்டாவது போட்டான் இன்னும் கொடு இன்னும் கொடு, 7வது வடையில தான் பசி போச்சு. திருப்தி அப்பதான் வந்தது. சொன்னா 7வது வடை தான் எனக்கு பசியை போக்கித்து, நீ கொடுத்த 6 வடைனால எனக்கு பிரயோஜனம் இல்லை, 7வது வடைக்கு மட்டும்தான்டா நான் காசு கொடுத்தேன். வடை உன் 7வது வடைக்கு திருப்தி வர்றதுக்கு காரணம் 6 அதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டேன். இருந்தாலும் அந்த 7வது வடைய சுவையிலையும் கூடி இருந்தாதானே அது திருப்தி. அந்த மாதிரி இங்க எல்லாத்தபடியும் சுவையானது இந்த தேவி பாவம். அதனால திக்சுதாம் விவதாம் சூத முக்திர்நைவ கதாஜன இவன் பாகவதம் சத்யா ரோமுச்சேத சங்கடா. இந்த பாகவதத்தை அமிர்தத்தை குடிச்சான்னா சத்யோமுச்சேத, அந்த க்ஷணம் மோட்சத்தை அடையறோம். பரம எல்லா சங்கடத்திலிருந்தும் மோட்சத்தை அடையறோம். அப்பேற்பட்ட ஒரு சுதா அமிர்தம் இது. சுதாபான நிமித்தம் யத் கிருதா யஜ்ஞா சஹஸ்ரஷா ந சாந்திமதி கச்சாமஹ சூத சர்வாத்மனா வயம் மகானாம் ஹி பலம் ஸ்வர்கஹ ஸ்வர்காத் பிரத்யவனம் புனः ஏவம் சம்சார சக்ரே அஸ்மின்னே பிரமணம் நிரந்தரம் வினா ஞானேன சர்வஜ்ஞ நைவ முக்தி கதாஜன பிரமதாம் காலச்சக்ரேத்ர நராணாம் திரிகுணாத்மகே அத்தஹ சர்வரசோபேதம் புண்ணியம் பாகவதம் வத பாவனம் முக்திதம் குஹ்யம் முமுக்ஷூணாம் சதா பிரியம். சுதாபான நிமித்தம் யத் கிருதா யஜ்ஞாஹ சஹஸ்ரஷ, ஆயிரக்கணக்கான யஜ்ஞங்களை பண்ணி அமிர்தத்தை தேடுறோம். எத்தனையோ தேடிட்டோம் நாங்கள்லாம், முனிவர்கள் ரிஷிகள்லாம். நாங்க பண்ணாத யாகங்கள் இல்லை, யஜ்ஞங்கள் இல்லை, ஆயிரக்கணக்கில் பண்ணியாச்சு. ஆனா நசாந்தம் அதிகச்சாமஹா, சாந்தி கிடைக்கலையே. எவ்வளோ கர்மா பண்ணாலும் கர்மால சாந்தி கிடைக்காது. கர்மால சாந்தி கிடைக்குமா? காரியம் பண்றதுனால சாந்தி கிடைச்சிடுமோ? எத்தனை சினிமா பார்க்குறோம் சாந்தி கிடைக்கிறதோ, எத்தனை டிவி சீரியல் பார்க்குறோம் சாந்தி கிடைக்கிறதோ, அரசியல் இவன் ஜெயிக்கணும் அவன் ஜெயிக்கணும்னு பண்றோம் சாந்தி கிடைச்சுதா? கிரிக்கெட் மேட்ச் எத்தனை வேர்ல்ட் கப் வின் பண்ணாலும் சாந்தி கிடைக்கிறதா? எதுலையுமே சாந்தி கிடைக்காது. காரியம் பண்ணி சொர்க்கம் போனாலும் சாந்தி கிடைக்காது. அதனாலதான் கீதையில சாந்தி மதிகச்சதி சாந்தி மதிகச்சதின்னு இந்த ஞானத்தை அடைஞ்சுதான் சாந்தி அடைய முடியும். சசாந்தி மதிகச்சதிங்கிறார் பகவான் பல இடத்துல சொல்றார். வேற எப்படியுமே உனக்கு சாந்தி கிடைக்காதுடா, இந்த பகவத் ரூப ஞான சித்தினாலதான் உனக்கு சாந்தி கிடைக்கும். அதனால இவெல்லாம் சொல்றா, இத்தனையோ பண்ணி பார்த்துட்டோம் ஒன்னும் கிடைக்கல. சொர்க்கம் கிடைக்கிறது, ஆனா சொர்க்கத்திலயும் ஒரு சாந்தி இல்லையே. எல்லாம் சம்சார சக்கரத்துல சுத்தின்னு இருக்கும். ஏவம் சம்சார சக்கரே அஸ்மின் பிரமணம் நிரந்தரம், சுத்தி சுத்தி வருது. சுழல்ல ஏற்பட்ட சிக்கின ஒரு பூச்சி மாதிரி சுழன்று சுழண்டு வருது. சகடு மாதிரி, சக்கரம் மாதிரி. அந்த காலத்துல ஒரு பாபநாசிவம் பாட்டு படத்துல வரும், சராச்சரங்கள் வரும் சுழன்றே சகடு போல் அப்படின்னு. சகட மாதிரி சக்கரம் மாதிரி சுத்தி வருதான் சம்சார சக்கரம். மனுஷன் இருக்கானே, ஃபுட்பால் இங்கேயும் எங்கேயும் உதப்பட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடுறதும் தான். அது மாதிரி தினம் ஒரு 1000 பிரச்சனை. புத்தி தூக்கும் போது கூட அதே மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு எப்படி பண்ணோம், அப்ப எப்படி நிம்மதி இருக்கும், சாந்தியே கிடையாது. கடைசியில பைசா பிரயோஜனம் இல்லை. நம்ம எதுக்கெல்லாம் வாழ்க்கை முழுக்க கவலைப்பட்டோமோ ஏதாவது மீதி இருக்கு. இந்த மாதிரி கவலைப்பட்டு
கோடானு கோடி ஜீவாத்மாக்கள் உலகத்துல வாழ்ந்துட்டு போயாச்சு. அதனால இந்த சம்சார சக்கரே அஸ்மின் பிரமணம் நிரந்தரம்னுட்டா. இதுக்கு முடிவு கிடையாது, வெளியில வர முடியாது. இதுல இருந்து எப்படி வரும்? ஒரு பூச்சி ஒண்ணு மாட்டின்றது சுழல்ல, ஆறுல சுழல்ல சுத்தி 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 போயின்னு இருக்கு. அதால வெளியில வர முடியும். எப்படி வரும்னா, யாரோ வழிப்போக்கன் அதை பார்த்து அட பாவமே இப்படி மாட்டின்னு இருக்கேன்னு அவன் போய் எடுத்து வெளியில வச்சாதானே அது வெளில வர முடியும். அப்படி வைக்கிறவன் தான் குருன்னு பேர். ஏன்னா அந்த குரு வெளியில இருக்கார், இந்த சுழல்ல இல்ல. அவர் தான் சுழல்ல இருந்து ஒண்ணு எடுத்து வெளியில வைக்க முடியுது. நான் சொல்ல, சாஸ்திரம் சொல்றது. அப்படி வினா ஞானேன சர்வஜ நைவ முக்தி கதாஜன, இந்த ஞானம் இல்லாமல் முக்தி இல்லை. பிரமதாம் காலச்சக்கரே அற்ற நராணாம் திரிகுணாத்மகே, இந்த முக்குணங்களோடு கூடிய இந்த காலச்சக்கரத்துல சுழல்கின்றவர்களுக்கு ஞானத்தினாலதான் முக்தி. வைகுண்டத்துக்கு போய் உட்கார்ந்தாலும் முக்தி கிடைக்குமா? அங்கேயும் ஞானோபதேசம் பண்ணி பெருமாள் முக்தி கொடுத்தாதான் உண்டு. பிரம்மலோகத்துக்கு போய் உட்கார்ந்தாலும் பிரம்மா ஞானத்தை உபதேசிக்கிறார்னு சொல்றது சாஸ்திரம். பரமேஸ்வரன் என்ன பண்றார்? காசியில இருக்கிற உயிர்களுக்கு தாரகத்தை தாரகம்னா ராமநாமன்றா, ராமநாமன்றது தாரகம். அந்த இடத்துல இவே பிரம்ம ஐக்கிய போதத்தை பரமேஸ்வரன் பண்றாருன்னு சொல்றது சாஸ்திரங்கள். காசியில வெறும் ராமநாமத்தை பரமேஸ்வரன் சொன்னாலும் ராமநாமம் தான். அதுக்கு ஒரு விசேஷம் இருக்கு, அது வேற விஷயம். ஆனா மோட்சத்தை கொடுக்கறது பிரத்யக்ஷ மோட்சம், சாட்சாத் மோட்சத்தை எது கொடுக்கறது? ஜீவேஸ்வர ஐக்கிய ஞானம் தான் கொடுக்கும். அந்த ஞானத்தை பரமேஸ்வரன் அங்க அனுகிரகிக்கிறார், அதுதான் தாரகம். அதனால ஞானத்தினாலதான் முக்தி, வேற முக்தி கிடையாது. வேற எங்க போய் உட்கார்ந்தாலும் நான்ற ஒரு ஆள் இருக்கிற புத்தி இருக்கும் பொழுது, நான் வைகுண்டத்துல போய் உட்கார்ந்தாலும் என் புத்தியை நான் என்ன பண்றது? அதுதானே பிரச்சனை பண்றது. சுற்றி இருக்கிற ஆட்களோ இடங்களோ இந்த இடத்த மாத்தி இதோட உயர்வான இடத்துல உட்கார்ந்துட்டதுனால என்னுடைய எல்லா துக்கமும் போயிடுமா? அது வைகுண்டமாகவோ கைலாசமாகவோ பிரம்மலோகமாகவோ இந்திரலோகமாகவோ எதா இருந்தா என்ன? அப்போ இந்த காலச்சக்கரத்திலிருந்து வெளியில வர்றதுக்கு ஒரே வழி ஞானேனன்னு சொல்லிட்டார். வினா ஞானேன சர்வஜ நைவ முக்தி கதாச்சன, ஞானம் இல்லாமல் மோட்சம் கிடையாது. அந்த ஞானத்தை இந்த தேவி பாகவதம் கொடுக்கிறது, அதுதான் அங்க விசேஷம். அத சர்வர சோபேதம் புண்ணியம் பாகவதம் வத, அந்த ஞான ரசத்தையும் சேர்த்து கொடுக்கக்கூடியது இந்த பாகவதம். பரம பவித்திரமானது, அதை நீங்க சொல்லணும். பாவனம் முக்திதம் குஹ்யம் முமுக்ஷூணாம் சதா பிரியம். ரொம்ப பவித்திரமானது இந்த பாகவதம், தேவி பாகவதம். மோட்சத்தை கொடுக்கறதுங்கிறது மட்டும் இல்ல, குஹ்யமானது, ரொம்ப கூடமான அர்த்தத்தோடைய மேற்போக்கா ஒரு அர்த்தம் இருக்கும். தத்துவார்த்தத்தை யோசிச்சு பார்த்தா ரொம்ப விசேஷமான அர்த்தங்கள் சொல்லப்படும். அதனால முமுக்ஷூணாம் சதா பிரியம்னு சொல்லிட்டார். மோட்சத்தை விரும்புறவர்கள் இதை ரொம்ப பிரியமாக படிப்பார்கள். பாகவதம், தேவி பாகவதம். மொத்தமா படிக்கிறாளோ இல்லையோ, மூணுத்தையும் காமதம் தர்மதம் முக்தி பிரதம்னு சொன்னார். காமத்தை விரும்புறவா தர்மத்தை விரும்புறவா படிக்கிறாளோ இல்லையோ, மூச்சுக்கள் எப்பவும் பிரியமா இந்த தேவி பாகவத்தை படிக்கின்றே இருப்பா அப்படின்னு சொல்லி முதல் அத்தியாயம் பூர்த்தி பண்றார். இதி ஸ்ரீ தேவி பாகவதே மகாபுராணே பிரதமஸ்கந்தே கௌனக பிரஷ்னோ நாம பிரதமோத்தியாய. முதல் அத்தியாயம் முடியறது. தத்த்விதீயோத்தியாய. ஸ்ரீசூத உவாச தன்யோகம் அதிபாக்யோகம் ஆவிதோகம் மகாத்மபிஹி யத்பிருஷ்டம் சுமஹத் புண்ணியம் புராணம் வேத விஸ்ருதம் ததகம் சம்பிரவக்ஷ்யாமி சர்வஸ்ருத்யர்த்த சம்மதம் ரகசியம் சர்வசாஸ்திராணாம் ஆகமானாம் அனுத்தமம். ரொம்ப தன்ய நானேன்னு சொல்றார் சூதன். இப்படி நீங்க மகாத்மாக்கள் என்கிட்ட வந்து இப்படி ஒரு விஷயத்தை கேட்டிருக்கேள். அகம் அதிபாக்யோகம், பெரிய பாக்கியம் பண்ண வேண்டாம். பாவிதோ, பவித்திர தன்மை அடைஞ்சவனாகிற. ஏன்னா எத்பிருஷ்டம் சுமகத் புண்ணியம், இப்படி ஒரு புண்ணியமான புராணத்தை கேட்கணும்னு நீங்க கேட்டேளே, அது என் காதுல விழுந்ததுலயே எனக்கு ஆனந்தம். வேத விஸ்ருதம், அதனால சர்வ சுத்தியர்த்த சம்மதம், எல்லா வேதங்களுக்கும் அனுகூலமான விஷயம், அதுல சொல்லப்படுற தாத்பரியங்களை பூமியாக கொண்ட இந்த ஸ்ரீமத் பாகவதம் தேவி பாகவதத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். மகா ரகசியமானது, எல்லா சாஸ்திரங்கள் எல்லா விதமான ஆகமங்களிலும் உயர்வானது.
சர்வசாஸ்திரானாம் ஆகமானாம் அனுத்தமம். அப்பேற்பட்ட இந்த ஒரு உத்தமமான ரகசியத்தை தேவி பாகவதம்ன்ற இந்த அமிர்தத்தை உங்களுக்கு நான் சொல்றேன்னு சொல்லி அவர் ஆரம்பிக்கிறார். மேல அடுத்த செஷன்ல ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.